Hi, happy morning to all. So, this is Sham Studian Academy, and today I'm going to deal with the chapter God Sees the Truth But Waits, written by Leo Tolstoy, 12th Standard English Supplementary Reader. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சப்ளிமெண்டரி ரீடர் யூனிட் 1ல God Sees the Truth But Waits, written by Leo Tolstoy. ஆதர் இந்த ஸ்டோரி எழுதியிருக்காரு. இந்த ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்டோரியினுடைய தலைப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இட் சீம்ஸ் டு பி லிட்டில் டிஃப்ரெண்ட். த டைட்டில் ஆஃப் திஸ் சாப்டர் யூனிட் 1ல ரோஸ் முடிச்சிட்டோம், போயட்ரி முடிச்சிட்டோம். இப்போ இது சப்ளிமெண்ட்ரி பாருங்க. இதனுடைய அதுக்கும் அந்த போயம்லையும் ப்ரோஸ்லையும் கொடுத்துருக்கூடிய டைட்டிலுக்கும் சப்ளிமெண்ட்ரியில இந்த டைட்டிலுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிம்பிளா நமக்கு ஈஸியா புரியுறது மாதிரி இருக்கு. பட் இங்க இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. God sees the truth but waits. இதனுடைய மீனிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு மீனிங் இது. கடவுள் இப்போ கடவுளை யாருமே பார்த்தது இல்லை, பட் ஆனா ஒருத்தர் இருக்கார், ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா நீ தான் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் நல்லவே நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா அவன் ஒரு தப்பு பண்ணியிருப்பான். ஸோ இப்போ யாருமே பார்க்கல அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா என்ன பார்த்தீங்கன்னா கடவுள் அதை பார்த்துட்டு இருக்காரு. அதுதான் இதனுடைய மீனிங். காட் சீஸ் த ட்ரூத். யாருமே பார்க்கலேன்னு நினைச்சிட்டு இருக்கிற நம்மளையும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாமே பண்ணிட்டு நான் பண்ணல அப்படின்னு சொல்றவனையும் கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனா எனக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. நான் தப்பு பண்ணலைங்கிறது இந்த உலகத்துல யாருக்குமே தெரியலையே, ஆனா ஒருத்தருக்கு தெரியும், அதான் இந்த கடவுள் அப்படின்ட்டு. அப்போ இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற அவரு உடனே தண்டனையை கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப நான் தப்பே பண்ணல, எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, இந்த உலகமே நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லி நம்புது. அப்படி நம்பிட்டு இருக்கக்கூடிய அந்த பட்சத்துல ஒருத்தருக்கு தெரியும் பாத்தீங்கன்னா, இந்த கடவுளுங்கிறவருக்கு அந்த உண்மை தெரியும். ஆனா அவர் உடனே சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்படி ஷியாம் நல்லவன், அவனை யாரும் தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்னு உடனே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் வெயிட் பண்றாரு. he is waiting. அதான் எங்க சொல்லியிருக்காங்க, God sees the truth but waits. ஒருத்தன் தப்பு பண்ணியிருப்பான், ஆனா யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா பண்ணியிருப்பான். இந்த உலகமே இதை யாரா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இவனா சொன்னாதான் உண்டு, ஆனா இவன் சொல்லல. இப்ப இவன் செஞ்ச தப்புக்கு சாட்சி கீட்சி எல்லாம் எதுவுமே கிடையாது, பாட்டுக்கு அப்படியே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கொரோனா ரைஸ் ஆச்சு, அதுக்கு உண்மையான காரணம் யாரு யாருக்குமே தெரியல. ஆனா இதெல்லாம் கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா உடனேயே இதற்கான தீர்வை கடவுள் கொடுக்கல. he waits. அவர் வெயிட் பண்றாரு. he is waiting. நம்ம விஜய் சினிமால சொன்னது மாதிரி he is waiting. லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆதர். இப்போ நான் எல்லா சாப்டர்ஸ்லயும் எல்லா யூனிட்லயும் சொல்றது மாதிரி உங்களுக்கு இந்த சாப்டருக்கும் சொல்றேன். We should know at least something about the author. At the same time, we should learn the vocabularies of this chapter first for the better understanding of the chapter. நம்ம இந்த சாப்டரை இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஆதர்னுடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும், அவருடைய ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமா இந்த சாப்டர்னுடைய vocabularies. And students, let's enter into the vocabularies and the details of the author and the vocabularies first. நமக்கு இங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆதருடைய டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க.
Leo Tolstoy was born on September 9, 1828, so he belongs to the 19th century. In Tula province, Russia. Russia not a He is best known for the novels War and Peace and Anna Karenina. So, இதுதான் அவர் எழுதின நாவல்ஸ் உடைய பேரு. இந்த நாவல்ஸ்னால he is known well and he is known the best to the others. மற்றவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிய வந்தது இந்த ரெண்டு நாவல்ஸ்னாலையும். Often cited as pinnacles of realist fiction. The pinnacles, what's the meaning of this pinnacles? Culminating point, அதாவது அவருடைய சக்சஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். That's the meaning of this pinnacles. Successful or else means the culminating point. அதான் அவருடைய ஒரு டர்னிங் பாயிண்ட் நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி of realist fiction. He first achieved a literary acclaim in his 20s with his semi-autobiographical trilogy, Childhood, Boyhood, and Youth, and Sevastopol sketches based upon his experiences in the Crimean War. Tolstoy's fiction includes dozens of short stories and several novellas. அவருடைய ரைட்டிங்ஸ்ல இதெல்லாம் சேர்ந்துருக்கு பாருங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பேரெல்லாம். Tolstoy's fictions includes dozens of short stories and several novellas such as The Death of Ivan Ilyich, Family Happiness, and Haji Murad. He also wrote plays and numerous philosophical essays. Tolstoy died on November 20, 1910 in Astapova, Russia. So, Russia இருக்கக்கூடிய Astapova அப்படிங்கிற இடத்துல வந்து 1910 means November 20, 1910ல வந்து அவர் காலமானாரு. ஸோ இதெல்லாம் அவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் இவ்வளோதான் நம்மளுடைய ஆதருடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அவருடைய நாவல்னாலே அவர் ரொம்ப ஃபேமஸாக அறியப்பட்டிருக்காரு. அவர் வந்து வெளி உலகத்துக்கு தெரியறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அவருடைய நாவல்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ எங்கே என்டர் ஆகுறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சினானிம், அதாவது கிளாசரியில் நம்ம என்டர் ஆகுறோம். என்னெல்லாம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் go on a spree, indulging in something actively in an unrestrained way. அதாவது ஏதாவது ஒரு பொருள் ரொம்ப ஆக்டிவா பண்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிஸ்னஸ் மேனை பார்க்கலாம். அவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா காலையிலே எந்திரிச்சு சுறுசுறுப்பா நல்ல வேலைக்கு ஆரம்பிச்சுவாங்க. ஸோ தட் ஆக்ஷன் கேன் பி டேர்ம்ட் இட் as go on a spree. And then park means portico. நம்ம வீட்டினுடைய ஃப்ரெண்டு நம்ம வராந்தான்னு சொல்றோம் பார்த்தீங்களா, that can be termed it as the portico. Then samovar, a Russian metal urn for making tea. அதாவது பார்த்தீங்கன்னா சாமோவார் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா இந்த டீயை வந்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆர்ன். இப்போ நம்ம சாதா கிளாஸ்ல டீ குடிக்கிறதுக்கும் இந்த ஆர்ன்ல டீ குடிக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பு குடிக்கிறதுக்கெல்லாம் டிஃப்ரெண்டான ஒரு அந்த மெட்டல் நம்ம ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்றோம்ல. ஸோ லைக் தட். இப்போ இட் இஸ் அ ரஷ்யன் மெட்டல் ஆர்ன் ஃபார் மேக்கிங் டீ. அண்ட் தென் ட்ரைகார்ட்னா என்ன பாருங்க, a cart pulled by a team of 3 horses. அதாவது ஒரு குதிரை இல்ல 3 குதிரை சேர்ந்து ஒரு காட்டை தள்ளிக்கிட்டு போகுது அப்படின்னு சொன்னா we can tell it as troika. அந்த காற்றினுடைய பேரு தான் நமக்கு ட்ராய்கா. அது இல்லாம நமக்கு புல்லக் காற்று இருக்கு. புல்லக் காற்றுன்னா என்ன பாருங்க, புல்லுன்னா காலை இழுத்துட்டு போற காற்று புல்லக் காற்று. ஸோ லைக் தட் ஹார்சஸ் இழுத்துட்டு போற இந்த இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா ட்ராய்கா அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வெக்காபுலரிஸ் இங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஸ்டாமர்னா திக்குறது, திக்கி சொல்றது, நான் போகல அப்படிங்கிற மாதிரி. ஸோ திக்கி சொல்றதுக்கு பேர் வந்து நம்ம ஸ்டாமர். டு ஸ்பீக் haltingly, humble for words. And then betray, fail, let one down, அதாவது ஒருத்தரை தோக்கடிக்கிறது அப்படின்ட்டு. Then despair, hopeless, நம்பிக்கை இழந்து ஹோப் இல்லாம இருக்கிறது அப்படின்ட்டு. Then downcast, depressed, ரொம்ப சப்ரஸ்ட் ஆயிருக்கிறது, ரொம்ப அப்செட் ஆயிருக்கிறது. That can be termed it as depressed. ரொம்ப மனசுடைஞ்சு போய் இருக்கிறது. So that can be termed it as depressed. Then flog, a beat with a wipe or stick. Wipe means சாட்டை. அப்ப இந்த சாட்டையாலையும் குச்சினாலையும் அடிக்கிறது. That can be termed it as flog. Then mirth, cheerfulness. Cheerfulness means you all know, I think might have learned in 10th standard itself, happiness. Then sledge, a vehicle pulled by horses for transportation on snow. ஸோ ஸ்லெட்ஜ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு வாகனம். அது வெஹிக்கிள் மீன்ஸ் இட்ஸ் அ வாகனம்.
ஒரு வண்டி அதை யாரு இழுத்துட்டு போகுது பார்த்தீங்கன்னா குதிரை தான் இழுத்துட்டு போகுது. இஸ் யூஸ்ட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆன் ஸ்னோல, அதாவது பனிமலைகள், பனி பிரதேசங்கள்ல பனிமலை அதுல வந்து ஸ்லைடிங்கா இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு வண்டியோட பேர் தான் ஸ்லெட்ஜ். தென் ரெச் மீன்ஸ் ரிஜெக்டட், தென் something away from acceptance that can be termed as dejected. Then vengeance shows the meaning revenge, பழி வாங்குறது. ஸோ இவ்வளோதான் இதில் கொடுத்துருக்கக்கூடிய வெக்காபுலரிஸ். இப்போ நம்ம இந்த வெக்காபுலரிஸ்னுடைய ஹெல்ப்போட we can go for the chapter. If you enter into the chapter by knowing these type of vocabularies very clearly, we can understand the chapter in an easier way. Let's enter into the chapter. Here is a story about faith, forgiveness, freedom, and acceptance of a young merchant named Akshinav, who was sent to prison for a crime he didn't commit. இங்க ஒரு கதை இருக்கு பாருங்க, ஃபெய்த், அதாவது விதின்னு சொல்றது. இட் இஸ் a story about faith, விதி, forgiveness அப்படி பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்கிறது, மன்னிக்கிறது. ஒருத்தன் நமக்கு ஒரு தவறு நமக்கு இழைச்சிட்டான், அவனுக்கு நாம என்ன தண்டனை கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மன்னிக்கிறது, அதுதான் அவனுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் இந்த ஃபர்கிவ்னஸ். ஃபெய்த் விதி, அப்புறம் மன்னிப்பு, விட்டு கொடுக்கிறது, ஃப்ரீடம் சுதந்திரம், அண்ட் அக்செப்டன்ஸ் அதாவது ஏத்துக்கிறது, என்ன நடந்தாலும் அதை முழு மனசா ஏத்துக்கிறது. of a young merchant means வியாபாரி named அக்ஷினோ. அக்ஷினோ அப்படிங்கிற ஒரு வியாபாரி. அவன் எப்படி இருக்கான் பார்த்தீங்கன்னா எதுனாலும் அவன் வந்து ஒத்துக்கிறான், ஏத்துக்கிறான். சூழல் அப்படிங்கறது மாதிரி அவன் ஏத்துக்கிறான். சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு, நான் ஏத்துக்க வேண்டியதான் அப்படின்ட்டு. அப்புறம் ரொம்ப சுதந்திரமான ஒரு மனிதன். அவன் யாருக்கும் அவனை வந்து அவனுக்கு தடை விதிக்கிறதுக்கு அப்படின்னு அது பண்ணாது இது பண்ணாது அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. பட் ஹி இஸ் எ ஃப்ரீடம் பர்சன். ஃப்ரீடம், ஹி இஸ் எ மேன் ஆஃப் ஃப்ரீடம். அண்ட் தென் ஃபெய்த், ஸோ விதி, விதினால விதியை நம்பி இருக்கிறவன், இதுதான் விதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப மன்னிக்கும் தன்மை கொண்ட ஒரு பர்சனா இருக்கிறார் அவர். who was sent to prison. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன ஆகிறாரு பார்த்தீங்கன்னா சிறைக்கு செலுத்தப்படுத்துறாரு, சிறைக்குள்ள அடைக்கப்படுறாரு. ஃபார் த மிஸ்டேக் ஹி டிடன்ட் கமிட். ஒரு தவறு செஞ்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை, பட் செய்யாத ஒரு தவறுக்காக அவர் சிறையில் அடைக்கிறாங்க. லெட் us see how he was sent to prison and what are the reasons behind this, and கடவுள் இதை எப்படி இதை டீல் பண்றாரு அப்படிங்கிற விஷயம் தான் இந்த ஸ்டோரியில சொல்லியிருக்காங்க. பட் எனிவே நம்ம அதை எப்படி, அந்த கதை எப்படி போகுது அப்படின்னு நம்ம இதை பார்த்துக்கலாம். இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ கேரக்டர்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம அக்ஷினாவ், அதுக்கப்புறம் அவருடைய மனைவி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் மக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செமியோனிக் அப்படின்ட்டு. இந்த செமியோனிக் மக்கர் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேர் கிடையாது, ஒரே ஆளுடைய ரெண்டு பேர் தான் இது ரெண்டுமே.
அதுக்கப்புறம் ஒரு ஜெயில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் கேரக்டர் இதுல ரொம்ப கேரக்டர்ஸ் எல்லாம் கிடையாது. ஒன்லி 3 or 4 கேரக்டர்ஸ் அவ்வளவுதான். தட்ஸ் வை ஐ ஹவ் நாட் மென்ஷன்ட் இன் தி பிகினிங். பட் லெட் அஸ் கோ. தி ஸ்டோரி கம்ப்ளீட்லி டீல்ஸ் வித் தி நேம் மிட்ரிச் அக்ஷினோவ். டிமிட்ரிச் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம அமெரிக்கன் ஸ்லாங்ல வந்து டிமிட்ரிச் அக்ஷினோவ். இவரை டீல் பண்ணி தான் இந்த ஃபுல் கதையும் அப்படியே போய்கிட்டு இருக்கும். So let us see that. In the town of Vladimir, இது வந்து வி சைலண்டா இருக்குன்னு பாருங்க. விளாதிமிர் சொல்லக்கூடாது பாருங்க. Vladimir. In the town of Vladimir lived a young merchant named Ivan Dmitrich Aksinov. He had 2 shops and a house of his own. அவருக்கு 2 கடை இருக்கு, அப்புறம் சொந்தமா ஒரு வீடு இருக்கு. Aksinov was a handsome, fair-haired, curly-headed fellow. ரொம்ப ஹேண்ட்ஸம், ரொம்ப ஃபேர் லுக்கிங் உள்ளவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய முடி ரொம்ப ஃபேரா இருக்கும். அப்புறம் கேர்லி ஹெடட் ஃபெல்லோ மீன்ஸ் முடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருண்டு அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் இஸ் அ மேன் ஆஃப் ஃபுல் ஆஃப் ஃபன். ரொம்ப ஜாலியான டைப். ஃபுல் ஆஃப் ஃபன் மீன்ஸ் ரொம்ப ஜாலியான ஒரு மனிதர். யாருக்கிட்டையும் பேசாம மூஞ்சியை திருப்பிட்டு நடக்கக்கூட ஒரு பர்சன் கிடையாது. இஸ் அ மேன் ஆஃப் ஃபுல் ஆஃப் ஃபன் அண்ட் வெரி ஃபாண்ட் ஆஃப் சிங்கிங். எப்பவுமே ரொம்ப ஃபன்னா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பாட்டை பாடிக்கிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃபன்னியான ஒரு பர்சன் அவரு. And then when quite a young man, he had been giving to drink and was riotous when he had too much. I think the word is too much. Let us see what the word is. Yes, too much. Yes. But after he married, he kept drinking except now and then. It's a very important paragraph. Akshino was handsome, பார்க்கிறதுக்கு நல்ல ஒரு பர்சன், ஃபேர் ஹெட், கர்லி லுக், நல்ல அழகா இருக்கார் பார்க்கிறதுக்கு, ரொம்ப சுருண்ட முடியோட, அண்ட் தென் வெரி ஃபாண்ட் ஆஃப் சிங்கிங், ரொம்ப ஃபன்னியான ஒரு ஜாலியான ஒரு பர்சன். அதனாலதான் அவர் எப்படி பார்த்தீங்கன்னா எதுனாலும் அவர் ஏத்துப்பாரு. ஓகே, சிலவங்க உம்முன்னு நடப்பாங்க பாருங்க. இவங்க கிட்ட எல்லாம் நமக்கு ஒரு விஷயம் சொன்னா டக்குன்னு ஏத்துக்க மாட்டாங்க. அப்படியே மனசுக்குள்ள வச்சு குறுக்கிக்கிட்டே இருப்பாங்க. பட் இவர் அப்படி கிடையாது. ரொம்ப ஃபன்னியான ஒரு ஜாலியான டைப். யார் என்ன சொன்னாலும் என்ன கஷ்டம் அப்படின்னாலும் அவர் வந்து ஏத்துப்பாரு. அவரை நம்ம டக்குன்னு போய் அவரை நம்ம டீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம டீஸ் பண்ணா கூட ஓகேப்பா நீ டீஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா ஏத்துக்கக்கூடிய ஒரு பர்சன் அவரு. Then when quite a young man he had been given to drink. அதாவது அவருடைய இளமை பருவத்துல அவர் எப்படி இருந்தாரு பாத்தீங்கன்னா குடிப்பழக்கத்துக்கு கொஞ்சம் அடிமையா இருந்தாரு. அதே நேரத்துல எப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டாரு அப்படின்னா he was so riotous means ரொம்ப மோசம், வெரி பேட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவன் என்ன பண்றாரு அப்படிங்கறதே அவருக்கு தெரியாது. நம்ம சில இடத்துல பார்த்துட்டு பாருங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க சில பீப்புள். ஆனா கொஞ்சம் தண்ணியை போட்டுட்டாங்கன்னா அவங்க அந்த பேய் ஆடுறது மாதிரி நின்று ஊன்னு சொல்லிட்டு அப்படியே சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. அதான் இவன் வந்து தண்ணி சாப்பிடாம இருந்தான் அப்படின்னா he is very good. If he has taken alcohol, குடிச்சிட்டான் அப்படின்னா ரொம்ப மோசம், ரொம்ப பேட். பட் ஆஃப்டர் he married, he gave up drinking. மேரேஜுக்கு அப்புறம் வந்து அவர் குடிப்பழக்கத்தை விட்டுட்டாரு. அண்ட் எக்ஸப்ட் நவ் அண்ட் தென், எப்பவாச்சும் ஒரு வாட்டி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அந்த குடிப்பழக்கம் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஒன் சம்மர் அக்ஷனோ வாஸ் கோயிங் டு த Nizhny fair, and as he bade goodbye to his family, his wife said to him, Ivan Dmitrich, do not start today. I have had a bad dream about you. ஒரு நாளைக்கு நிஷ்னி ஃபேர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தன்னுடைய வியாபார சம்பந்தமா போறதுக்காக தன்னுடைய ஃபேமிலிக்கு குட் பை சொல்ல இருக்கும்போது அவருடைய ஒய்ஃப் திடீர்னு ஸ்டாப் பண்றாங்க. இவான், இன்னைக்கு நீ போகாத, டோன்ட் ஸ்டார்ட் டுடே, ஐ ஹாவ் எ பேட் ட்ரீம் அபவுட் யூ. எனக்கு ஒரு ரொம்ப கெட்ட ஒரு கனவு இன்னைக்கு உன்னை பத்தி வந்துச்சு. ஸோ அதனால நீ இன்னைக்கு கிளம்பாத, உன்னுடைய ஜாப் விஷயமா, உன்னுடைய பிசினஸ் விஷயமா நீ ஊருக்கு கிளம்பாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. His wife replied, I do not know what I am afraid of. All I know is that I had a bad dream. I dreamed you returned from the town, and when you took off your cap, I saw that your hair was quite grey. I think இதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். Yes, இங்க பாருங்க கொஞ்சம் இருக்கு. Akshino laughed and said, you are afraid that when I get to the fair, I shall go on a spree. Go on a spree அப்படின்னா நம்ம சினோனிம் என்னன்னு பார்த்தோம். ரொம்ப ஆக்டிவா செய்யக்கூடிய சில வேலைகள் விஷயம். அப்படிதான் பார்த்தீங்கன்னா பிசினஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப சுறுசுறுப்பா காலையில எழுந்திரிச்சு நல்ல பிரிஸ்கா அவங்களுடைய ஜாபுக்கு போவாங்க. That is termed it as go on a spree. Akshino laughed and said, you are afraid that when I get to the fair, I shall go on a spree. அப்படின்ட்டா வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அவன் சொன்ன அந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து ரொம்ப ஜாலியான ஒரு ஹோப்ல அவன் ஏத்துக்கிட்டு திரும்ப அவன் சொல்றான் பாருங்க,
அவன் அப்படி சொன்னதும் அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, his wife replied, I do not know what I am afraid of. எனக்கு தெரியல நான் எதுக்காக நான் பயப்படுறேன் அப்படின்ட்டு. All I know is that I had a bad dream. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரு கெட்ட கனவு நான் பார்த்தேன். I dreamed you returned from the town and when you took off your cap I saw that your hair was quite grey. நீ ஊருக்கு போயிட்டு வந்ததும் நீ உன் கேப்பை ரிமூவ் பண்ணதும் உன்னுடைய முடி எல்லாமே வந்து கிரே கலரா இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ஒரு பேடா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணிட்டான் பாத்தீங்கன்னா, அக்ஷனோ ரொம்ப சிரிக்கிறான். அப்படின்னு ஐயோ அதானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறான் பாருங்க. அப்புறம் என்ன சொல்றாரு அவர் நம்ம பார்க்கலாம். That's a lucky sign, said he. See, if I don't sell out all my goods and bring you some presents from the fair. அப்ப என்ன சொல்றான் பாருங்க, நீ பாத்துக்க வேணும்னா அது வந்து ஒரு நல்ல சகுனம். நீ வேணா பாத்துக்கோ, நான் போய் எல்லா என்னுடைய குட்ஸையும் சேல் பண்ணிட்டு உனக்கும் ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வருவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொல்றான், நீ உன்னுடைய கேப்பை ரிமூவ் பண்ணும்போது ஹேர் எல்லாம் ரொம்ப கிரேயா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப இவன் சொல்றான், அது ரொம்ப நல்ல சகுனமா, அது நான் போய் எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு உனக்கு ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வரேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பாசிட்டிவா சொல்லிட்டு போறாரு. So he said goodbye to his family and drove away. அப்படி சொல்லிட்டு தன்னுடைய ஃபேமிலிக்கு குட் பை சொல்லிக்கிட்டு அவர் அப்படியே டிரைவ் பண்ணி போயிட்டாரு. When he had traveled halfway, he met a merchant whom he knew, and they put up at the same inn for the night. They had some tea together and then went to bed in adjoining rooms. அப்புறம் ஆன் த வேல ஒரு கிலோமீட்டர் ஒரு halfway ஒரு பாதி தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு வியாபாரி அவர் மீட் பண்றாரு. அவரை இவருக்கு முன்னாடியே தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே இன் மீன்ஸ் தங்கும் விடுதி, அதான் நம்ம இன்னுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து சேர்ந்து தங்குறாங்க. அப்புறம் டீ வந்து சேர்ந்து சாப்பிடுறாங்க. And then they went to be in adjoining rooms, means ஒரு ரூமோட தொட்டு அடுத்த ரூம் இருக்கும். One room joined with another room. இன்னொரு ரூமும் அந்த ஒரு ரூம் சேர்ந்து இருக்கும். நம்ம இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கும் போய்க்கலாம். அப்படி அட்ஜாயினிங் ரூம்ஸ்ல வந்து ஸ்டே பண்றாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு தனித்தனி ரூம்ல ஸ்டே பண்றாங்க. ஆனா அந்த ரெண்டு ரூமும் ஜாயின் ஆயிருக்கு. அதான் அதோட மீனிங். It was not Akshino's habit to sleep late and wishing to travel while it was still cool. He aroused his driver before dawn and told him to put in the horses. It was not Akshino's habit to sleep late. அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம அக்ஷினோவுடைய பழக்கம் கிடையாது. பாத்தீங்கன்னா லேட்டா தூங்குறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா இருக்கும்போது டிராவல் பண்றது, அதே மாதிரி ஏர்லி மார்னிங் வந்து சோம்பேறியா இருக்கிறது, இதெல்லாம் வந்து அவருக்கு பழக்கமே இல்லாத ஒரு விஷயம். பாத்தீங்கன்னா அவர் நேரத்துக்கு கொஞ்சம் தூங்குறாலும் கொஞ்சம் லேட் ஆனாலும் அவர் வந்து நேரத்துக்கு கரெக்டா தூங்கிடுவாரு. தூங்கி பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் சோம்பலாவும் உட்காந்து தூங்க மாட்டாரு. பிரிஸ்கா காலையிலே எந்திரிச்சு டக்குன்னு அப்படி ஜாபுக்கு போறதுக்கு ரொம்ப ரெடி ஆகக்கூடியது. ஸோ அதனால அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, he aroused his driver before dawn. அதாவது நேரம் அந்த விடிய சூரியன் உதயம், டான் மீன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா சூரிய உதயம். அப்போ சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய டிரைவரை எழுப்பி சீக்கிரமா அந்த ஹார்சஸ் எல்லாம் எடுத்து நம்ம காட்டுல கெட்டு we have to go for our work அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய டிரைவரை உற்சாகப்படுத்தி அவர் விடுறாரு. Then he made his way across to the landlord of the inn, paid his bill and continued his journey. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விடுதியினுடைய ஓனரை போய் பாக்குறாரு. அவருடைய காட்டேஜ் அது உள்ளே தான் இருக்கு. அதுக்கு அந்த குதிரையை கெட்டி டிரைவர் முடிச்சதும் டிராவல் பண்ணி அந்த லேண்ட்லார்டை போய் பார்த்து அதுக்கு இவர் தங்குனதுக்கான பில்லை பே பண்ணிக்கிட்டு then he continued his journey. கண்டினியூ ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, when he had gone about 25 miles he stopped for the horses to be fed. ஒரு 25 மைல் தூரம் போனதுக்கு அப்புறம் திரும்ப அவருடைய வண்டியை நிறுத்துறாரு. தன்னுடைய குதிரைக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்ல, அதுவும் ஒரு ஜீவன் இல்ல, நம்ம மட்டும் சாப்பிட்டா போதுமா சொல்லிட்டு அப்ப அந்த குதிரைக்காக அவர் ஒரு இன்னொரு விடுதியில ஸ்டாப் பண்றாரு. அக்ஷனோ ரெஸ்டட் a while. அவர் வந்து ஒரு கொஞ்ச நேரம் அவரும் ரெஸ்ட் எடுக்கிறாரு. In the passage of the inn, then he stepped out into the park. The passage of the inn னா அந்த இன்னினுடைய ஒரு பகுதியில வந்து அவரும் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் அப்படியே அந்த இருக்கிறார். அதுக்கப்புறம் then he stepped out into the park. பார்க்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், that portico. So that portico means it's like place like reception. அது முன்னாடி கொஞ்சம் இடம் ஃப்ரீயா இருக்கும்ல, அந்த இடம் தான். And ordering a samovar to be heated, got out his guitar and began to play. அப்புறம் அந்த விடுதியில் இருக்கவங்க கிட்ட ஒரு சாமோவார் டீ வந்து ஹீட் பண்ண சொல்றாரு. சாமோவார்ல வந்து டீயை ஹீட் பண்ண சொல்றாரு, கொண்டு வந்து அவரு வந்து சாப்பிடுறதுக்கு. அதாவது குதிரைக்கு வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடிய நேரத்துல இவரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு போய்க்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கிட்டாரை எடுத்துக்கிட்டு அவர் ப்ளே பண்றாரு. பிகாஸ் இஸ் a very good singer at the same time a musician also. That's why he's taking his guitar and playing the music. தன்னுடைய கிட்டாரை எடுத்து ஒரு இசை அமைக்கிறாரு. Suddenly a troika drove up with the tingling bells and an official alighted. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ராய்க்கான்னு என்னன்னு பார்த்தோம். ஒரு குதிரை வண்டி, அதுல வந்து 3 குதிரை கட்டியிருப்பாங்க. திடீர்னு வந்து அவங்க முன்னாடி நிக்குது, ஃபாலோட் பை 2 சோல்ஜர்ஸ். அப்போ அதுல ஒரு அபிஷியல் வந்து இறங்குறாரு. அபிஷியல்னா ஒரு ஆபீசர். அந்த ஆபீசரை தொடர்ந்து 2 சோல்ஜர்ஸ் வராங்க. He came to Akshino and began to question him. அவன் அக்ஷினோ பக்கத்துல வந்து is asking questions, asking him who he was and whence he came. கேக்குறாரு, நீ யாரு, நீ எங்க இருந்து வர? Akshino answered him fully and said, won't you have some tea with me? அக்ஷினோ அவர் ஜாலி பர்சன் இல்ல, என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, என்கொயரி வந்த போலீஸ் ஆளு கிட்ட அவர் கேக்குறாரு, அந்த போலீஸ்காரங்க கேக்குறாங்க, நீ யாரு, எங்க இருந்து வர அப்படின்னு. இவர் எடுத்தவர், won't you have some tea with me? நீங்க என் கூட ஒரு டீ, அந்த ஒரு கப் டீ சாப்பிட கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. But the officials went on cross questioning him and asking him. திரும்ப அந்த officials வந்து cross questions பண்றாங்க. Where did you spend last night? Were you alone or with a fellow merchant? Did you see the other merchant this morning? What did you leave the inn before dawn? அப்படின்னு சொல்லிட்டு, why did you leave the inn before dawn? அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கொஸ்டின்ஸ், கிராஸ் கொஸ்டின்ஸ் அவர் முன்னாடி போடுறாங்க. Where did you spend last night? நீ போன நைட் நீ எங்க ஸ்டே பண்ணியிருந்த? Were you alone or with a fellow merchant? நீ தனியா இருந்தியா இல்ல ஒரு fellow merchant இன்னொரு வியாபாரி கூட இருந்தியா அப்படின்ட்டு. Did you see the other merchant this morning? இன்னைக்கு காலையில நீ அந்த வியாபாரியை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. Why did you leave the inn before dawn? அத சூரியன் உதயம் ஆகுறதுக்கு முன்னாடி நீ ஏன் அந்த இன்ன விட்டு கிளம்புன? இவ்வளோ கிராஸ் கொஸ்டின்ஸ் அவன் முன்னாடி வைக்கிறாங்க. Akshino wondered why he was asked all these questions, but he described all that had happened and then added, why do you cross question me as if I were a thief or a robber? அப்போ நம்ம அக்ஷனோ என்ன பண்றாங்க, நாங்க என்ன நடந்துச்சோ அப்படிங்கறத வந்து அவன் சொல்றான். அப்படி காலையில எழுந்திரிச்சுங்க, எனக்கு வந்து வேலைக்கு போகணுங்க, வந்து நாங்க பில்ல பே பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேங்க, நீங்க ஏன் என்ன ஒரு திருடரையோ ஒரு கொள்ளக்காரனையோ மாதிரியோ நிறுத்தி என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். I'm traveling on business of my own and there is no need to question me. I'm just traveling for my business purpose. You no need to question. There is no need of questioning me அப்படின்ற சொல்றாரு. என்னோட பிசினஸ் பர்பஸ்க்காக டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க என்ன கொஸ்டின் பண்றதுக்கான தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுல எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, I'm just a businessman அப்படின்னு சொல்லி தன்னுடைய இதை சொல்றாரு. Then the official calling the soldiers said, I'm the police officer of this district and I question you because the merchant with whom you spent last night has been found with his throat cut. We must search your things. அப்பதான் அவர் சொல்றாரு, அந்த பின்னாடி இருந்த 2 சோல்ஜர்ஸையும் கூப்பிட்டு, நான் இந்த சிட்டியினுடைய போலீஸ் ஆபீசர் அண்ட் எனக்கு கொஸ்டின் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. Being a district of this police, so this place, I have the right to ask you the questions அப்படின்னு சொல்லிட்டு, உன் கூட தங்கி இருந்த அந்த வியாபாரி வந்து கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து முன் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, ஐ ஹாவ் டு செக் யுவர் பிலாங்கிங்ஸ், உன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே நாங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. They entered the house, the soldiers and the police officer unstrapped. அவங்க அந்த வீட்டுக்குள்ள, அந்த இன்னுக்குள்ள போறாங்க. அந்த இன்னுக்குள்ள போய் இவருடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்றாங்க. Akshino's luggage and searched it. Suddenly the officer drew a knife out of a bag crying, whose knife is this? அப்போ என்ன பண்றாங்கன்னா, உள்ள போய் அக்ஷினோவுடைய லக்கேஜ் பேக் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது அதுல ஒரு ஆபீசர் திடீர்னு ஒரு கத்தி அவர் பேக்ல இருந்து எடுத்துட்டு, இது யாருடைய கத்தி அப்படின்னு கேக்குறாரு. Akshino looked and seeing a blood-stained knife taken from his bag, he was frightened. அந்த பேக்ல இருந்து ஒரு இரத்தக்கரை நிறைந்த ஒரு கத்தி எடுத்ததும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. How is it there is blood on this knife? எப்படி அந்த கத்தியில blood வந்துச்சு? அதிசயமா ஆச்சரியமா அவன் கேக்குறான். Akshino tried to answer but could hardly utter a word and only stammered. அக்ஷினோவுக்கு என்ன பதிலும் சொல்ல முடியல, அவன் அப்படியே தடுமாறுறான். ஸ்டாமரிங் மீன்ஸ் திக்கா, அவன் வந்து திக்கிக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி திக்கி சொல்றான் பாத்தீங்கன்னா, ஐ டோன்ட் நோ நாட் மைன் அப்படிங்கறது மாதிரி, எனக்கு தெரியல அப்படிங்கறது மாதிரி ரொம்ப தடுமாறி சொல்றான் பதில். Then the police officer said, அப்புறம் அந்த போலீஸ்காரர் சொல்றாரு, so this morning the merchant was found
in bed with his throat cut. You are the only person who could have done it. The horse was locked from inside and no one else was there. Here is this blood-stained knife in your bag and your face and manner betray you. Tell me how you killed him and how much money you stole. இவ்வளவு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் கேட்கிறாரு, அந்த கதையை சொல்றாரு. இன்னைக்கு அதிகாலையில நீ கூட தங்கியிருந்த இன்னொரு வியாபாரி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு கழுத்தறுத்து. அதுக்கப்புறம் அவர் கூட தங்கினது நீ தான், அது எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பேக்கை செக் பண்ணும்போது இந்த கத்தி இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த ரூம் உள்ளால தாப்பா போட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ உன்னை தவிர வேற யாருமே இதை செஞ்சிருக்க முடியாது. இன்னொன்னு, நீ அதிகாலையிலேயே சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ கிளம்பியிருக்க. உன்னுடைய இந்த செயல்பாடுகள், இந்த தடுமாற்றங்கள், இந்த கத்தி, உள்ளாடி வீடு, ஐ மீன் அந்த ரூம் பூட்டி இருந்தது, இது எல்லாம் எதை காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இட் பிட்ரேஸ் யூ அப்படின்னு, நீ தான் குற்றவாளி அப்படிங்கிறத இந்த காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை தோக்கடிக்குது. இந்த 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 விஷயங்கள் பிட்ரேஸ் யூ, உன்னை தோல்விக்குள்ளாக்குது அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. Akshina swore he had not done it. அவன் சொல்றான், ஸ்வேர் பண்றான், I have not done it அப்படின்னு சொல்லிங்கிறது மாதிரி, he just explaining his deepest feel to that police, that he had not seen the merchant after they had tea together. என்ன சொல்றான் அப்படின்னு, நாங்க ரெண்டு பேரும் ஒரு டீ சாப்பிட்டு வராங்க, அதுக்கு மேல எனக்கு அந்த ஆளை தெரியாதுங்க அப்படிங்கறது மாதிரி சொல்றான். Had tea together, that he had no money except 8,000 rubles of his own. என்கிட்ட வேற எந்த பணமும் இல்ல, எனக்குள்ள என்னுடைய 8,000 rubles மட்டும்தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. And that the knife was not his. அந்த கத்தி, அந்த நைஃப் என்னோடது கிடையாது அப்படின்ட்டு. But his voice was broken. இப்போ அவனுடைய வாய்ஸ் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சு போயிருக்கு. முன்னாடி அவன் டீ சாப்பிட வரீங்களா சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜோவியலா கேட்டான். ஆனா இப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப உடஞ்சு போய் பேசினான். His face pale, அவருடைய முகம் ரொம்ப rough, I mean ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. pale means ரொம்ப டல் ஆயிருச்சு. pale means ரொம்ப டல்லான ஒரு ஃபேஸ் ஆயிருச்சு. And he trembled with fear as though he went guilty. ஏதோ ஒரு தப்பு உணர்றது மாதிரி, ஒரு தப்பு நடந்தது மாதிரி, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கறது மாதிரி நினைச்சு அப்படியே இது போறான், ரொம்ப பயப்படுறான். Just in a fear. And by this, dear students, the police officer ordered the soldiers to bind Akshina and put him in the cart as they tied his feet together. Okay, we are completing by the chapter by this area, dear students. The police officer என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அக்ஷினாவை கைது பண்ணி அவருடைய கையை காலை கட்டி நம்ம காட்டுக்குள்ள எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிடுறாரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னாச்சு அப்படிங்கிறது, அந்த கொலையை யார் பண்ணா, எப்படி நடந்துச்சு, இவரை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, எப்படி தண்டனை கொடுக்குறாங்க, is all things we will see in the next part, dear students. And please subscribe for the getting latest updates and the important areas for the subjects. ஒவ்வொரு எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் நம்ம சொல்லுவோம். எல்லாத்துக்கான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்காக நீங்க நம்மளுடைய சேனல்ல போனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுல எத்தனை வீடியோஸ் இருக்கு, உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே வரிசையா பார்த்துக்கலாம். ஸோ ஹாப்பி ending, students. Let's have a good day all together. Bye bye. This is Shyam. Have a good day.